அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு எல்லாம் நிகழ்காலம்தான். நமக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்றெல்லாம் இருக்கின்றது. அதனால் நம்முடைய பார்வையிலே கடவுள் வந்தார், வருகிறார், வருவார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக கடவுள் வருகிறார். அவர் வந்து அன்னை மரியா, வளனார், இடையர்கள், சிமியோன், அண்ணா முதலியவர்களுக்கும் பிறப்பதற்கு முன்னாலேயே எலிசபெத்து சக்கரியாவுக்கும் நற்செய்தி சொன்னவர், அவர்களுக்கு திடமூட்டினவர், அருள் வாழ்வை பெருக்கியவர், நிறைய அருளை தந்தவர். இப்பொழுது அவர் தேடி வருகிறார். யார் யாரையெல்லாம் தேடி வருகிறார்? விதவிதமான ஆட்களை எல்லாம் தேடி வருகிறார் என்று பார்க்கிறோம். தேடி வரும் தெய்வம் இறைவன் மனிதனை தேடி வந்தார், தேடி வருகிறார், தேடி வருவார் என்றே காட்டுகிறார். இப்பொழுது யாரையெல்லாம் தேடி வருகிறார்? ஒரு சிலரை பார்ப்போம். நண்பகலிலே தண்ணீர் மொள்ள வந்த சமாரிய பெண்ணிடம் தாமே மெசியா என்று வெளிப்படுத்த இறைமகன் வந்து காத்திருக்கின்றார். தன்னுடைய போதனை பணிகளையும் செயல்களையும் முடித்துவிட்டு ஓர் ஊரிலிருந்து இன்னொரு ஊரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். வெயில் கொளுத்துகிறது, தாகம், பசி. ஆகவே இதற்கு மேல் போக முடியாது என்பது போல அவர் ஒரு ஊரிலே, சிக்கார் என்ற ஊரிலே ஒரு கிணற்றண்டையிலே உட்கார்ந்து விடுகிறார். சீடர்கள் உணவு தேடி சென்று விடுகிறார்கள். ஆனால் இறைமகனார் அந்த கிணற்றடியிலே இருக்கின்றார். அப்பொழுது ஒரு பெண்மணி அங்கே வருகிறாள். அவள் மக்களை எல்லாம், மனிதர்களை எல்லாம் பார்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவளுடைய வாழ்க்கை போற்றுறதுக்கு ஒரு வாழ்க்கை என்று சொல்வதற்கு இல்லை. ஆகவே பிறருடைய பழி சொல்லுக்கு உள்ளான ஒரு பெண் அவர்களுடைய ஏச்சு பேச்சுக்களை கேட்க விரும்பாமல் காலையிலோ மாலையிலோ தண்ணீர் மொள்வதற்கு பதிலாக நண்பகலிலே தண்ணீர் மொள்வதற்காக இந்த கிணற்றடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே பார்த்தால் அங்கு ஒரு யூதர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவர் முகத்தை சுளித்துக் கொள்கிறார். பிறகு அந்த இரண்டு பேருக்கும் இடையே உரையாடல் நிகழ்கிறது. ஆண்டவர் இயேசு உயிரூட்டும் தண்ணீரை தருகிறவர் இந்த பெண்ணை நோக்கி, அம்மா எனக்கு சிறிது தண்ணீர் கொடு என்று கேட்கிறார். அப்படித்தான் அந்த ஒரு உரையாடல் தொடங்குகிறது. பிறகு பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பெண்மணி எவ்வளவோ படிப்பு மிகுந்த ஒரு பெண்மணி, அறிவு மிக்க ஒரு பெண்மணி, பலவற்றையும் தெரிந்து வைத்திருக்கின்றாள். தன்னுடைய சமயத்தின் மீது பற்று வைத்திருக்கின்றாள். தன்னுடைய மூதாதையரை பற்றியெல்லாம் பெருமைப்படுகின்றாள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை தடம்புரண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த தடம்புரண்டு இருக்கின்ற இந்த பெண்மணியிட்டு அவளிடம் காணப்படுகிற நற்பண்புகளை பார்க்கிறார். அந்த பெண்மணி இவரிடம் அந்த உரையாடல் நடுவே சொல்லுகிறார், மெசியா ஒருவர் வருவார், அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார், கற்பிப்பார், உணர்த்துவார் என்று சொல்லுகிறார். அந்த மெசியா போர் வீரனாக வருவார் என்றோ, அந்நிய நாட்டினர் தங்களை ஆள்வதை விரட்டி அடித்துவிட்டு சுயாட்சியை ஏற்படுத்தி தருவார் என்றோ அப்படியெல்லாம் எதிர்பார்க்காமல் எங்களுக்கு நல்வழி காட்டுவார், நல்லதை உணர்த்துவார், வாழ வேண்டிய வழியை காட்டுவார், அத்தகைய மெசியா எங்களுக்கு வருவார் என்ற சரியான ஒரு கோணத்தில் அவர் நினைத்து கொண்டிருந்த காரணத்தினால் அவருடைய வாழ்க்கை தடம்புரண்ட வாழ்க்கை என்பதை எல்லாம் அவர் தள்ளிவிட்டு இந்த நல்ல மனசை மட்டும் பார்த்து அவருக்கு, அந்த பெண்மணிக்கு, நான் தான் மெசியா என்று வெளிப்படையாக சொல்வதை பார்க்கிறோம். இந்த பெண்மணி முன்னாலேயே அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொல்வதை கண்டுபிடித்து விட்டு, நீர் இறைவாக்கினராக இருப்பீரோ என்று எண்ணுகிறாள். வெறுமனே ஒரு இறைவாக்கினர் அல்ல, மெசியா.
ஆகவே அந்த இறைவாக்குனர் என்ற நிலையை கடந்து மெசியா என்ற நிலைக்கு வருவதற்காக அவர் மேலும் மேலும் பேசி அந்த பெண்மணியிடம் தானே மெசியா என்பதை வெளிப்படுத்துகிறார். அந்த பெண்மணியும் அதை ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் அவள் ஏற்றுக்கொண்டதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அவள் சொல்வதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அவளுடைய சாட்சியத்தை மற்றவர்கள் பொறுத்து ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக சொல்வதற்கில்லை. ஆகவே இவள் மெசியாவை கண்டேன், வந்து பாருங்கள் என்று சொல்ல காணோம். முதல் திருத்துதர்கள் நாங்கள் மெசியாவை கண்டோம், பிலிப்பு சொல்லுவார், அந்திரேயா சொல்லுவார். ஆனால் இந்த பெண்மை நான் மெசியாவை கண்டேன் என்று சொல்ல மாட்டாள். எனக்கு நடந்ததை எல்லாம் ஒருவர் சொல்லிவிட்டார், அவர் மெசியாவாக இருப்பாரோ, நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற முதல் சாட்சியாக, மெசியாவினுடைய சாட்சியாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற குறைகளை எல்லாம் பார்ப்பதை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நிறையை தான் காண்கிறவராக நம்மை தேடி வருகிறார். ஆகவே இவர் எவ்வளவோ விரும்பத்தக்கவர், இவருடைய வருகை எவ்வளவோ ஆசைமிக்க ஒரு வருகை, வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஆகவே இத்தகைய ஒரு மீட்பிற்காக நாம் காத்திருப்பது நியாயமானதுதான். வேறு எந்த வகையிலே அவர் நம்மை தேடி வருகிறார்? மார்த்தா மரியா என்று இருவர், அவர்களுக்கு லாசர் என்ற ஒரு உடன்பிறப்பு. அந்த லாசர் இறந்து விடுகிறார். இந்த மார்த்தா மரியா இவர்கள், லாசர், இந்த குடும்பம் ஆண்டவர் இயேசுவிடம் மிகப்பெரிய மதிப்பு வைத்திருந்த குடும்பம், அவருக்கு அடிக்கடி விருந்து தந்த குடும்பம், அவருடைய வருகையை பெரிதும் விரும்பிய குடும்பம், அவரிடம் தங்களுடைய உள்ளத்தை பறிகொடுத்திருந்த ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலே அந்த லாசர், மார்த்தா மரியாவுடைய உடன்பிறப்பான லாசர் இறந்து விடுகிறார். இவர்கள் சொல்லிவிடுகிறார்கள், நோயுற்று இருக்கும் பொழுது உங்களுடைய நண்பருக்கு நலமில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். அவர் இறக்கட்டும் என்று காத்திருக்கிறார். இறந்த பிறகு அவர் தேடி வருகிறார். இந்த மார்த்தா மரியாவுக்கு வெறுமனே அந்த நோயாளியை குணமாக்கி இருந்தால் அவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்காது. அவருடைய மகிழ்ச்சியை பெருக்க வேண்டும். ஏனென்றால் இவருக்கு எவ்வளவோ நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், இவரிடம் எவ்வளவோ அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நன்மை செய்வது மிகச் சிறந்த வகையிலே நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இவருடைய உடன்பிறப்பு சாகட்டும் என்று காத்திருக்கிறார். அவர் இறந்த பிறகு நண்பன் உறங்குகின்றான், அவனை எழுப்புவோம், நான் போகிறேன் வாங்கள் என்று சொல்லி திருத்துதர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அவர் வருகிறதை பார்க்கிறோம். அப்படி அழைத்து கொண்டு வரும் பொழுது இந்த மார்த்தா மரியா 2 பேரும் அவரை ஆசையோடு வரவேற்கிறார்கள். அவர்கள் துன்பப்படுகிறார்கள், வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் இந்த சாவு நிகழ்ந்திருக்காதே என்றெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். அப்பொழுது அவரிடம் அவர் உரையாடி பார்க்கிறார். அவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, புரிந்து கொள்ளத்தக்க மனநிலையிலே இல்லை. ஆகவே அவர் லாசரே வா என்று சொல்லி அந்த இறந்து போனவரை இறந்து 4 நாளுக்கு பிறகு உயிரோடு எழுந்து வரும்படி செய்து இவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். வெறுமனே வருந்தாதே என்று சொல்லவில்லை, கண்ணீரை துடைக்கிறார், செயலின் மூலமாக துடைக்கிறார். நானே உயிர், நானே வாழ்வு, நானே நிலைவாழ்வு என்றெல்லாம் சொல்லுகிற வகையிலே இருப்பதை பார்க்கிறோம். ஆக பல சமயங்களிலே நாம் கொள்கிற உண்மையான பக்தி, அவருக்கு காட்டுகின்ற அன்பு, இவற்றுக்கெல்லாம் அவர் எவ்வளவோ அதிகமாக நன்மை செய்கிறவராக வருகிறார். நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தும்படி கூட செய்து விடுகிறான் சொல்லலாம். நண்பன் உறங்குகிறான், போய் எழுப்புவோம் என்றுதான் வருகிறார். ஆக இறப்பை கூட உறக்கம் என்று சொல்லி அவர் தேற்றுவதை பார்க்கிறோம். ஆனால் சீடர்கள் அதை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை, புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. ஆகவே இறந்துவிட்ட அவரை எழுப்பி இந்த மக்களுக்கு ஆறுதல் தருகிறவாக வருகிறார். இப்படி எத்தனையோ குடும்பங்களிலே இழப்புகள் நேருகின்றன, சகிக்க முடியாத இழப்புகள். ஆகவே அந்த இழப்பு நேர்ந்த நிலையிலே தங்களுடைய நிலை குலைந்து போகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தேற்றுவதற்காக, அவர்களுக்கு நலம் புரிவதற்காக
மேய்ப்பராக ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று பார்க்கிறோம். அந்த மேய்ப்பரை நாம் நம்பி ஏற்றுக்கொள்வோம். நமக்கு நலம் உண்டு, அமைதி உண்டு.